மலையரசன் கோவில் பரம்பரை தர்மகர்த்தா உயர் திரு வீராசாமி அவர்களே, உயர் திரு வரதாழ்வார் அவர்களே, பெரியவரும் ஆன்மீக சேவைகளிலே உறுதுணையாக இருக்கும் திரு நாராயணயங்கர் அவர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கோயிலிலே ஆண்டவன் இருக்கின்றார், அவரை வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தருகின்றார் என்ற எண்ணம் எல்லாருக்கும் பரவலாக இருக்கு. இது ஒரு வகைக்குத்தான் சரி. அது கடைநிலை பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையும் பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையிலிருந்து மேலே வர பிரார்த்தனை செய்து ஆண்டவனிடம் வேண்டுவது கடைநிலை பிரார்த்தனை. எனக்கு இது செய்ய வேண்டும், நான் இப்படி வர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் கடைநிலை பிரார்த்தனை. நாம் எல்லாம் பெருமாளுடைய பக்தர்கள். பெருமாளுடைய பக்தர்களாக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பெருமாளுக்கு தெரியாமையா இருக்கு? எல்லாம் தெரியும். அவர் ஒரு காரண காரியம் வைத்துத்தான் இப்படி எல்லாம் நம்மளை வச்சிருக்காங்க. நம்பிக்கையில வித்தியாசம். 80% நம்புறவங்க இருக்காங்க, 70% நம்புறவங்க இருக்காங்க, அப்பப்ப நம்புறவங்க. இன்னைக்கு ஏதாவது கொடுத்துட்டா பெருமாள் நம்புவாரு, இல்லைன்னா நம்ப மாட்டாரு. வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துட்டு தான் இருந்தாரு. இது புரியுற மாதிரி ஒரு கதை இருக்கு, நான் அந்த கதையை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பெருமாள் கோயில்ல, பெரிய விசேஷமான கோயில், தேவர்கள், மேலுலகத்துல இருக்க தேவர்கள் எல்லாரும் வருவாங்களாம். எந்த நேரத்துல வருவாங்க? அதிகாலையில தான் வந்து அவங்க புடிச்சிட்டு போவாங்க. வர்றது தெரியாது, போறது தெரியாது. முக்கோடி தேவர்களும் வருவாங்க பெருமாளை பார்த்துட்டு போறது. அதனாலதான் நம்மளும் காலையில போறோம். அவங்க எல்லாம் போயிட்டு வர்ற போது ஒரு தேஜஸ், நம்மள அறியாம அவங்க வெளியில போவாங்க. அவங்கள தரிசிக்கலாம். ஆண்டவனை தரிச்சவங்களை தரிசிக்கிறது தான் நம்ம போறோம். பெருமாள் மேல நம்பிக்கைய வளர்க்கணும். இப்ப நம்மகிட்ட 20% இருந்தா அதை 30 ஆகும், 30 இருந்தா 40 ஆகும், 40 இருந்தா 50 ஆகும். அதுக்குதான் இந்த கதை. ஒரு பெருமாள் கோயில்ல ஒரு பெருச்சாளி இருந்ததா. பிரசித்தமான பெருமாள் கோயில். பெருச்சாளிக்கு அங்க என்ன வேலை? பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும், படைப்புகள் இருக்கும், இதெல்லாம் சாப்பிடுறது. போய் அண்டிட்டு எப்படி நம்மெல்லாம் போய் பெருமாளை அன்றோமோ அது மாதிரி பெருச்சாளியும் அண்டிது. ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளும் பெருச்சாளி, என்னையும் சேர்த்து. காலையில தரிசனத்துக்கு எல்லாரும் வேக வேகமா வர்றாங்க. யார் வர்றாங்க? நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னால
தேவர்கள் வர்றாங்க, நமக்கு தெரியாது. நாரதர் வர்றாராம், கதை இதெல்லாம் நம்பணும். நமக்கு நல்லது வர்றதுக்காக நம்பணும். நாரதர் வர்ற போது அந்த பெருச்சாளி வேகமா வெளியில போச்சு. ஆளுகள் உள்ள நடமாட்டம் ஆக ஆக பெருச்சாளி வெளியே வந்துருமில்ல, பெருச்சாளி வெளியில வருதான். நாரதர் பாடிக்கிட்டே உள்ள போறாரு. பாட்டு நமக்காக கேட்காது. நாரதருக்கு முன்னால தர்மன், எந்த தர்மன்? யம தர்மன். அவர் போறாரு. பெருச்சாளி போறத பார்த்துட்டு அவருக்கு இது யம தர்மனுக்கு கணக்கு பார்த்தாச்சு. திடீர்னு என்னது இந்த பெருச்சாளி இங்க வந்துட்டு போகுத, இதனுடைய ஆயுஸ் எல்லாம் 5-6 நாள்லயோ 5-6 மாசத்துலயோ போக வேண்டியது. இந்த பெருச்சாளி பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிற இவருடைய உயிரை எப்படி பிடிக்கிறது? அவர் கணக்கு மனசுல கணக்கு போட்டு பெருமாளை பார்த்துட்டு வர்றாரு. இந்த நாரதரும் பெருமாள் இந்த யமதர்மனும் பேசிட்டு போறாங்க. பக்கத்துல அந்த ஊரணை இருக்குல்ல, அங்க உட்கார்ந்து பேசுறாங்களாம். இதெல்லாம் கதை, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அதுல நாரதர்கிட்ட கேட்கிறாரு அந்த யமதர்மன், இந்த பெருமாள்கிட்டே இந்த தொடர்பு வச்சுட்டு இருக்க இந்த பெருச்சாளி இவருடைய உயிரை எப்படி எடுக்கிறது? அவருடைய கற்பனை. அந்த பக்கம் மறுபடியும் அந்த பெருச்சாளி அங்க போய் இதை விட்டு கேட்குது. ஏன்னா பெருமாளுக்கு பக்கத்திலே இருந்ததுனால எல்லா விதமான சக்தியும் வந்துருது. நமக்குத்தான் தெரியாத வழியே அவங்க பேசுற பேச்சுகள்லாம் தெரியுது. என்னடா அது, நம்மள 4-5 நாள்ல இல்லைன்னா 4-5 மாசத்துல நம்மள உயிர் எடுக்கிறதுக்கு இந்த யமதர்மம் வர்றானா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சு பெருச்சாரு. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புலப்படல பெருச்சாளி. உடனே என்ன செய்யறது பெருச்சாளி யோசனை இருக்கு. நமக்கெல்லாம் என்ன வருது, கஷ்டம் வந்த உடனே பெருமாள்கிட்ட பாக்குறான், இல்லைன்னா யார்கிட்டயா ஜோசியர்கிட்ட பாக்குறான், இல்லைன்னா ஜாதகத்தை பிறக்கிறான். என்ன செய்யலாம்? பரிகாரம் இருக்கா? என்ன பரிகாரம் பண்றது? நம்ம உயிர் போகலாம். என்ன பரிகாரம் பண்றது? அதுக்கு ஒருத்தர் சொல்றான், ஒரு ஜோசியர், தப்பிச்சிடலாம், உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு, அதை தப்பிச்சிடலாம். இந்த யம தர்மன்லாம் வர முடியாத இடத்துக்கு போயிட்டா நீங்க தப்பிச்சிடலாம். நீங்க தான் பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருக்கீங்களே, எப்படி நாமெல்லாம் இருக்கோமோ பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சக்தி எல்லாம் இருக்குது இல்ல. 7 மலைக்கப்பால 7 கடலுக்கப்பால நீங்க போய் உட்கார்ந்துட்டா இந்த யம தர்மன்லாம் உங்க பக்கத்துல வர முடியாது. ஓஹோ அப்படியா? உடனே கிளம்பிடுது. அந்த பெருச்சாளி பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருந்ததுனால அந்த சக்தி எல்லாம் வந்துருது, பறந்து போயிருது. எங்க? 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி ஒளிஞ்சிக்கிறதுக்காக, யம தர்மனுக்காக ஒளிஞ்சிக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்கத்துல குகையில போய், இனிமே இந்த யம தர்மம் இங்க வந்துட்டானா அப்படின்னு எப்படி நாமெல்லாம் போய் டாக்டர் கிட்ட போறான். அப்பா என் வியாதியெல்லாம் இந்த டாக்டர் தீர்த்துருவாரு, என் வியாதியெல்லாம் இந்த பணம் வந்த உடனே எல்லாம் காலியாயிடும். இதெல்லாம் நம்ப கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் எது இருந்தாலும் பெருமாள் தான் செய்யணும். சரி இந்த குகைக்குள்ள போயிடுவோம் சொல்லி குகைக்குள்ள போகுது. போன உடனே ஆசுவாசமா ஒரு இடத்துல சில மாதிரி இருந்தது.
அந்த சிலைக்கு பக்கத்துல போய் உட்காரு. அது சிலை என்ன சிலை தெரியுமா? அது சிலை இல்ல, வயசான ஒரு சிங்கம். ஆட முடியாம அசைய முடியாம உட்கார்ந்து இருக்கிற சிங்கம். அது சிலை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது பெருச்சாளியினுடைய விதி பாத்தீங்களா? அது மடியில போய் உட்காரு. என்னால நடக்க முடியலன்னு நினைச்சேன்னு சொல்லி அந்த பெருச்சாளியை எடுத்து சாப்பிட்டு அந்த சிங்கம். அந்நேரம் யம தர்மம் கணக்கு போடுறான். நான் தானே பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிற பெருச்சாலை எப்படி பிடிக்கிறதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன். அதுவா வந்து சிக்கிச்சு அப்படின்னா யமதர். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த கதையில? பெருச்சாளிக்கு முழு நம்பிக்கை இல்ல பெருமாள் மேல. ஏங்க, நீதான் பெருமாளுக்கு பக்கத்திலே இருக்க, எல்லாம் தின்னுட்டு கல்லா இருக்க. மறுபடியும் எப்ப நினைக்கிறாரோ பெருமாள் போனா போயிட வேண்டியதானே யமதர்மன்ட்ட. ஏன் கவலைப்படுற? பெருமாள்கிட்ட முழு நம்பிக்கை இருந்தா இது போகுமா? 7 கடலையில தாண்டி தேவையா? அங்க இங்க எல்லாம் சுத்த வேண்டியது இல்ல. பெருமாள்கிட்ட இருக்கிற நம்பிக்கைய நீங்க வளர்த்துக்கோங்க. பெருமாள்கிட்ட இருக்கிறத நம்முடைய எண்ணங்களை, நம்ம பிரார்த்தனைய செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பலன் இல்லாட்டாலும் பெருமாள் நினைக்கிற பலன் தான் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கிடைக்குதோ அது பெருமாளுடைய பிரசாதம் அப்படின்னு ஒரு நினைக்கிற நினைப்பு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட பெருமாள் நம்பிக்கை கூடிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் கூடுதோ அவ்வளவு மார்க் கூட. இந்த எண்ணிக்கையே இந்த எண்ணத்தை நம்ம பலப்படுத்தணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். தான் நமக்கு என்னைக்கும் ஒரு உறுதுணை நினைப்பு வரும். அதுதான் குருமகராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். உலகாயுதத்துல என்னென்னமோ நடக்குது. நம்ம நினைக்கிறது ஓரளவுக்கு தான். ஆனா நம்மளை ஆட்டு வைக்கிறதுக்கு 100கணக்கான எதிர்மறைகள் இருக்கு. நம்ம நினைக்கிறதா நடக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாம் பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க, பாத்துருக்கீங்களா? கொடிக்கம்பத்தை பிடிச்சுக்கிட்டு கரகரகரன்னு சுத்துவான். விழுக மாட்டான், பாத்தீங்களா? அது கொடிக்கம்பத்தை பிடிக்காம சுத்தினா என்ன ஆகும்? கீழே விழுதுதான். அது மாதிரிதான் நம்மளும் பெருமாளுங்கிற கொடிக்கம்பத்தை பிடிச்சுக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த உலகாயுதத்துல எவ்வளவு சுற்றுனாலும் கீழே விழுக மாட்டோம். அந்த மாதிரி நம்பிக்கையோட பெருமாளை சுத்திட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதுல பெருமாள் மேல பக்தியோட நல்ல பாக்கள் எல்லாம் பாடல்கள் ஏற்றிருக்காங்க. அதுல எங்க தொழிலாளர்கள் இதுல எவ்வளவு தூரம் இருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப வேகமா இருக்காங்க. ஒருத்தர் படம் போடுறாரு, ஒருத்தர் பஜனையில அவ்வளவு தீவிரமா இருக்காரு, ஒருத்தர் ரவும் பகலுமே இந்த கோயில் என்ன செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தாமோதர கண்ணன், சீனிவாசன் அதெல்லாம் ரொம்ப நல்ல ஈடுபாடு இருக்காங்க. உங்களை பெருமாள் காப்பாத்துவார் நான் சொல்லல. உங்களுடைய பெருமாள் நம்பிக்கையை நீங்க இன்னும் கூட்டிக்கோங்க. உங்களுக்கு பின்னாலே நாங்களும் வர்றோம். உங்களுடைய பணிகள் சிறக்கணும். இதுக்கு பரம்பரை தர்மகர்த்தா இவங்க இருக்காங்க. அந்த மேல இருக்கிற நித்யானந்த சாமி, மலையரசன் கோவில் சாமிக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க. அவர் ரகு, டாக்டரு, அவங்க எல்லாம் ஃபேமிலியில நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அவங்களுக்கு முழு ஆயுளையும் கொடுத்து அவங்க செய்யற சேவையெல்லாம் பெருமாள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். கோவிலுக்குள் இருக்கும் எம்பெருமானுக்கும் எனது உள்ளத்தில் இருக்கும் எம்பெருமானுக்கும்
இந்த மேடையை அலங்கரிக்கும் எங்கள் பெருமானுக்கும் வணக்கம். இந்த நூலை யாரும் எப்படியாவது ஒரு நல்ல முறையில் நம்ம கணேசன் கோயிலிருந்து வெளியிடணும்னு சொல்லி நான் ரொம்ப ஏற்பாடு பண்ணேன். எங்க தொழிலாளரும் நான் சொல்லி கேட்ட உடனே இந்த கோயிலுக்கா சரம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலாளரும் எந்த மறுப்பும் சொல்லாம அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தொழிலாளர்களை பெற்ற பெருமை எங்க முதலாளிக்கு. முதலாளி அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்க தொழிலாளிகள் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. எவ்வளவோ சந்தோஷம். இப்படிப்பட்ட தொழிலாளர் மத்தியில நாங்கெல்லாம் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். வேற வேற தொழிற்சாலை எல்லாம் போனா அன்னைக்கு போனாக்க சம்பளம் வேலை முடிஞ்சா கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படிங்கிற சிரமம் எல்லாம் பட வேண்டும். இங்க எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு எது நடக்குமோ அதாவது எங்களுக்கு முதலாளி அப்பப்ப நல்லபடியா சொல்லிட்டு வர்றாரு. எங்களுக்கு குறையில்லாம செய்யக்கூடிய ஒரு முதலாளி, நல்ல முதலாளி. இப்படி நல்ல முதலாளி நாங்க கிடைச்சதுக்காக இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேல அவர் என்ன சொல்லணும்? நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக செய்யக்கூடிய தொண்டுகள்லாம் எங்க முதலாளி செய்யறது நாங்க ரொம்ப பெருமையா நினைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம வேற போய் எனக்கு இந்திரலோகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட நிச்சயமா எனக்கு அந்த இந்திரலோகம் எனக்கு தேவையில்லை. இந்த தொழிலாளர்கள் மத்தியில நானும் வாழணும். இந்த அருப்புக்கோட்டை கணேசன் கோவிலுக்கு வாரம் 10 வரணும். அவரும் வந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கணும்.